ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க பேசலாம். இன்றைக்கி நம்ம உடல் உறுப்புகளை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காதுகளுக்கு இயர்ஸ்னு சொல்லலாம். காதுகள் அப்படின்னா இயர்ஸ். காதுகள் அப்படிங்கிறதுக்கு இயர்ஸ்னு சொல்லலாம். முழங்கை அப்படின்னு சொல்வோம்ல, அதுக்கு எல்போன்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? எல்போ. முழங்கை அப்படின்னா எல்போ. மூக்குக்கு நோஸ்னு சொல்லலாம். மூக்குக்கு என்னன்னு சொல்லலாம்? நோஸ்னு சொல்லலாம். மூக்குக்கு நோஸ்னு சொல்லலாம். கண்கள் அப்படின்னா ஐஸ்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஐஸ்னு சொல்லலாம். அப்போ கண்கள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐஸ்னு சொல்லலாம். தோள்பட்டைக்கு ஷோல்டர்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? ஷோல்டர். தோள்பட்டைக்கு ஷோல்டர்னு சொல்லுவாங்க. நெற்றிக்கு ஃபோர்ஹெட்னு சொல்லுவாங்க. நெற்றிக்கு ஃபோர்ஹெட்னு சொல்லுவாங்க. கைக்கு ஹேண்டுன்னு சொல்லுவோம். மேலே ஆர்ம்னு சொல்லுவாங்க. கைக்கு ஹேண்டுன்னு சொல்லுவோம். கைக்கு ஹேண்ட். மேலே அப்படிங்கிறதுக்கு ஆர்ம். ஈறுகள் சொல்லுவோம்ல வாயில், ஈறுகள், அதுக்கு கம்ஸ்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? கம்ஸ்னு சொல்லுவாங்க. ஈறுகளுக்கு கம்ஸ். மண்டை ஓடு, நம்ம உள்ளே இருக்க மண்டை ஓடுக்கு ஸ்கல்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஸ்கல்னு சொல்லுவாங்க. முடிக்கு ஹேர்னு சொல்லுவாங்க. முடிக்கு ஹேர். முடினா ஹேர்னு சொல்லுவாங்க. தலைனா ஹெட். தலைனா என்ன சொல்லுவாங்க? ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. தலைனா ஹெட். இந்த வீடியோ சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விரல்களுக்கு ஃபிங்கர்ஸ்னு சொல்லுவாங்க. விரல்களுக்கு ஃபிங்கர்ஸ்னு சொல்லுவாங்க. விரல்களுக்கு ஃபிங்கர்ஸ். வாய்க்கு மவுத். வாய்க்கு மவுத். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். வாய்க்கு மவுத்னு சொல்லுவாங்க. மார்புக்கு செஸ்ட்னு சொல்லுவாங்க. மார்புக்கு செஸ்ட். மார்புக்கு என்னன்னு சொல்லுவாங்க? செஸ்ட். உதடுக்கு லிப். உதடுக்கு லிப்ஸ்னு சொல்லுவாங்க. உதடுக்கு லிப்ஸ். உதடுக்கு லிப்ஸ்னு சொல்லலாம். முதுகுக்கு பேக். முதுகு சொல்லுவோம்ல, அதுக்கு பேக். பேக்னு சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு பற்களுக்கு டீத்துன்னு சொல்லலாம். பற்களுக்கு டீத். பற்கள்னா டீத்துன்னு சொல்லுவாங்க. இடுப்புக்கு வெயிஸ்ட்னு சொல்லலாம். இடுப்புக்கு வெயிஸ்ட்னு சொல்லலாம். இடுப்புக்கு வெயிஸ்ட்னு சொல்லலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு வேர்டு நாக்குக்கு டங்க்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நாக்குக்கு டங்க். டங்க்குன்னு சொல்லலாம். நாக்குக்கு டங்க். தாடைக்கு ஜான்னு சொல்லலாம். தாடைக்கு ஜா. தாடைக்கு ஜான்னு சொல்லலாம். ஓகேவா? தாடைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஜான்னு சொல்லுங்கள். தொடைகளுக்கு தைஸ்னு சொல்லலாம். தொடைகளுக்கு தைஸ்னு சொல்லலாம். தொடைகளுக்கு என்ன சொல்லலாம்? தைஸ்னு சொல்லலாம். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கன்னங்களுக்கு சீக்ஸ்னு சொல்லலாம். கன்னங்களுக்கு சீக்ஸ்னு சொல்லலாம். கன்னங்களுக்கு என்ன சொல்லலாம்? சீக்ஸ்னு சொல்லலாம். வயிறுக்கு ஸ்டமக்னு சொல்லலாம். வயிறுக்கு ஸ்டமக். வயிறுக்கு என்ன சொல்லலாம்? ஸ்டமக்னு சொல்லலாம். வயிறுக்கு ஸ்டமக்னு சொல்லலாம். முழங்காலுக்கு நீ. முழங்காலுக்கு என்ன சொல்லலாம்? நீன்னு சொல்லலாம். முழங்காலுக்கு நீ. முழங்காலுக்கு நீன்னு சொல்லலாம். கழுத்துக்கு நெக். கழுத்துக்கு நெக்னு சொல்லுவாங்க. கழுத்துக்கு நெக்னு சொல்லுவாங்க. கழுத்துக்கு நெக்னு சொல்லுவாங்க. காலுக்கு லெக். காலுக்கு லெக்குன்னு சொல்லுவாங்க. கால் அப்படிங்கிறதுக்கு லெக்னு சொல்லலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு வேர்ட் புருவம் இருக்குல்ல, புருவம்க்கு ஐப்ரோன்னு சொல்லலாம். புருவம்க்கு ஐப்ரோ. புருவம்க்கு ஐப்ரோன்னு சொல்லலாம். பாதம்க்கு ஃபூட். பாதம்னா ஃபூட்டுன்னு சொல்லுவாங்க. பாதம்க்கு ஃபூட்டுன்னு சொல்லலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்ட் இமைகள் இருக்குல்ல கண்ணுக்கு மேலே, அதுக்கு ஐ லேஷஸ்ன்னு சொல்லுவாங்க. இமைகளுக்கு ஐ லேஷஸ்.
இமைகளுக்கு என்ன சொல்லுவாங்க? ஐலாஷஸ். கணுக்கால் அதுக்கு ஆங்கிள் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆங்கிள் ஷேர். கணுக்காலுக்கு ஆங்கிள் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு ஐன்னு சொல்லுவாங்க. அது நார்மலாக எல்லாருக்கும் தெரியும். கண்ணுக்கு ஐன்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு என்ன சொல்லுவாங்க? ஐன்னு சொல்லுவாங்க. கண்ணீர் வருதில்ல, நம்ம கண்ணுக்குலேருந்து வர கண்ணீருக்கு டியர்னு சொல்லுவாங்க. கண்ணீருக்கு டியர்னு சொல்லுவாங்க. கண்ணீருக்கு என்ன சொல்லுவாங்க? டியர்னு சொல்லுவாங்க. கருவிழி உள்ளே இருக்குல்ல, அதுக்கு ஐரிஷ்னு சொல்லுவாங்க. இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கருவிழிக்கு ஐரிஷ்னு சொல்லுவாங்க. கண் இமைப்போம்ல, கண் இமைக்கிறதுக்கு விங்க்குன்னு சொல்லலாம். கண் இமைக்கிறதுக்கு விங்க்குன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? விங்க்குன்னு சொல்லுவாங்க. கண்ணை சிமிட்டுறோம்ல, கண்ணை சிமிட்டுறதுக்கு பிளிங்க்கு. கண்ணை இமைக்கிறதுக்கு விங்க்கு, சிமிட்டுறதுக்கு பிளிங்க்கு. கண்ணை சிமிட்டுறதுக்கு பிளிங்க்குன்னு சொல்லுவாங்க. புருவத்துக்கு ஐப்ரோன்னு சொல்லுவாங்க. புருவத்துக்கு ஐப்ரோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புருவத்துக்கு ஐப்ரோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கண் முடிக்கு ஐலாஷஸ்ன்னு சொல்லலாம். கண் முடிக்கு ஐலாஷஸ்ன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? கண் முடிக்கு ஐலாஷஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்க்குறோம்ல, அந்த பார்க்குறதுக்கு விஷன்னு சொல்லுவாங்க. பார்க்குறத விஷன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? விஷன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.